கேர் எவ்ரிஒன் பிகாஸ் ஃபேமிலி மேட்டர்ஸ். கேர் எவ்ரிஒன். ஒவ்வொருவரையும் பராமரிங்க. பட்சாபாதம் இல்லாம பராமரிங்க. பிரஜுடிஸ் இல்லாம பராமரிங்க. பேதபாவம் இல்லாம பராமரிங்க. கேர் எவ்ரிஒன். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும், ஒவ்வொருவரும், அனைவரும் மிக முக்கியம். அவங்கள சமநிலையோடு அவங்களை நடத்துறத பாருங்க. இவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்கள ஒரு மாதிரி, இவங்களுக்கு பிடிக்கல, இவங்கள வேற மாதிரி. வேண்டாம். கேர் எவ்ரிஒன். ஒவ்வொருத்தரையும் பராமரிங்க. ஒவ்வொருத்தர் மேலேயும் கரிசனையா இருங்க. ஒவ்வொரு குடும்பமும் மிக முக்கியமா இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் நமக்கு எல்லாரும் முக்கியம் அப்படின்றத நினைங்க. ஒருவரையும் கீழே நினைக்காதீங்க. யாரையும் கீழே நினைக்காதீங்க. அவங்க தகுதியை வச்சு, படிப்பை வச்சு, அவங்க நிலையை வச்சு, பணத்தை வச்சு இல்ல. அவங்க ஒரு நபர், ஒரு ஆத்துமா, என் குடும்பத்துல ஒரு நபர். அதை வச்சு ஒருத்தரையும் கீழே நினைக்காதீங்க, ஒருத்தரையும் மேல நினைக்காதீங்க. கேர் எவ்ரிஒன். சமநிலையோடு ஒவ்வொருத்தரையும் கவனிக்க பாருங்க. இன்னைக்கு நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு அவங்க உபயோகமா இருப்பாங்கன்னு சொல்லி கவனிக்க வேண்டாம். நாளைக்கு அவங்க யூஸ் ஆகுங்க. நாளைக்கு அவங்க யூஸ் ஆவாங்க, போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம். நாளைக்கு அவங்க யூஸ் ஆவாங்க, இதை செஞ்சுட்டு வந்துடலாம். நாளைக்கு அவங்க ஏதோ என்னைக்கு யார் தேவைப்படும் தெரியாது. அதனால கொஞ்சம் அவங்கள கேர் பண்ணி வேண்டாம். சமநிலையாவே இருங்க. நம்ம தேவ பிள்ளைகள் சொல்லமா, ஃபேமிலி மேட்டர்ஸ். ஃபேமிலி முக்கியம், ஃபேமிலி அவசியம். என்னையும் உங்களையும் தனியா வனாந்தரத்தில் வாழ்றதுக்கு வைக்கல. நீங்க போய் பாருங்க, பழங்குடியில போய் பாருங்க, அவங்களும் ஒரு கூட்டமா தான் இருப்பாங்க. காட்டுவாசின்னு சொல்றாங்க, அவங்க என்ன பண்றாங்க? தனியாவே இருக்கிறாங்க, கூட்டமா இருக்கிறாங்க. தனியா வாழ்றதுக்கு என்ன உங்களையும் அழைக்கல. ஒரு குடும்பம், ஒரு சமுதாயமா, ஒரு கூட்டமா வாழ்றதுக்கு தான் எல்லாத்தையும் என்னையும் உங்களையும் அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம யாரும் வேணாம், இவங்க வேணாம், அவங்க வேணாம், முக்கியம் இவங்க இல்லை, உங்க இல்லை அப்படின்னு சொல்லி, முக்கியம் இல்லைன்னு சொல்லி எல்லாமே நான் தனியா இருக்கிறேன். இப்போ நான் நாளைக்கு யாரு விசாரிப்பற்று இருக்கிறேன். என்னை யாரு விசாரிச்சாலும் பேருக்கு வந்து விசாரிப்பாங்க. ஏன்? ஒரு கடமைக்கு விசாரிப்பாங்க. ஏன்? நான் நல்லா இருந்திருந்தேன்னா, எல்லாரோட நல்ல ரேப்போ இருந்திருந்தேன்னா, ஒரு சமநிலையோடு எல்லார்ட்டையும் நடந்துட்டு இருந்தேன்னா, அதுலயும் சமநிலை அவசியம். என்ன அவசியம்? ஓவராவும் செஞ்சிடக்கூடாது, ஒண்ணுமே செய்யாமலும் இருந்துடக்கூடாது. சொல்லம்மா, பி பேலன்ஸ். ஃபேமிலி மேட்டர்ஸ் இல்ல, ஃபேமிலி முக்கியம் இல்லையா? சோ எல்லா ஒரே நபருக்கு எல்லாத்தையும் செஞ்சுட்டோம்னு சொன்னா மீதி நபர், அப்ப எல்லாருமே அவசியம் இல்ல. ஒருத்தர் பலவீனப்படும் போது அவங்க கூட இல்லைங்க, இன்னொருத்தர் பலவீனப்படும் போது அவங்க கூட இல்லைங்க. ஒருத்தர் கூட அதிகமான எண்ணெய், ஒருத்தர் கூட குறைவான எண்ணம்னா அப்ப எல்லாம் மிஸ்மேட்ச் ஆகுது இல்ல. அப்ப அவங்க பார்வையில் என்ன நடக்கு? அப்ப கேர் எவ்ரிஒன். எல்லாரும் அவசியம் எனக்கும் உங்களுக்கும், எல்லாரும் முக்கியம் எனக்கும் உங்களுக்கும். 1 தீமோத்தேயு 5:8 வசனம் சொல்கிறது, ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால். என்ன மாதிரி வசனம் பாருங்க. கேர் எவ்ரிஒன். வாசிங்க, நீங்களே வாசிங்க. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால். அதன் பிறகு நீங்க வாசிங்க, அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும். யாரு? விசேஷமாய் தன் வீட்டாரையும் தன் சொந்த ஜனங்களையும் தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் யாரா? அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனா இருப்பான். எல்லாரும் முக்கியங்க. அவங்க நம்மளுக்கு நல்லது செஞ்சிருக்கலாம், கெட்டது செஞ்சிருக்கலாம். எல்லாரும் முக்கியம், எல்லாரும் அவசியம். உபயோகப்படுவாங்கன்னு சொல்லி இல்ல, அவங்க என் குடும்பம் என்பதனால. இன்னைக்கு இந்த உலகம் குடும்பம் என்கிறதான கான்செப்டை உடைக்க பார்த்துக்கிட்டு இருக்கு. குடும்பம் என்கிறதான அந்த திட்டத்தை உடைக்க பார்த்துக்கிட்டு இருக்கு இந்த உலகம். உங்களுக்கு தெரியாது, உள்ளுக்குள்ள நிறைய அஜெண்டா போய்கிட்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு நான் பேரை சொல்ல விரும்பல, அதனாலதான் இன்னைக்கு பலவிதமான அசிங்கங்கள் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. குடும்பம் வேண்டாம், குட்டி வேண்டாம், பிள்ளை குட்டி வேண்டாம்,
போய்கிட்டு இருக்கு அப்படியே. ஜப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அங்க ப்ரொடியூசர் இல்லை, குழந்தைகளை பெத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா ஜனங்க வேணாம், யாரும் வேணாம், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் தனியா வாழ்றேன். இன்னைக்கு அரசாங்கம் என்ன சொல்லிட்டு இருக்குதான், எல்லாரும் குழந்தை பெத்துக்கணும். கொடுமன்ற கான்செப்டை இன்னைக்கு உடைக்க பார்க்குது. இன்னைக்கு அந்த நாடு வீழ பார்க்குது. பொருளாதாரத்துல மேல இருக்கலாம், அதுல மேல இருக்கலாம், இதுல மேல இருக்கலாம், ஆனா அன்புல மேல இல்ல. குடும்பம் என்ற கான்செப்ட்ல இல்ல. யாரும் தனியா, ஆண் தனி, பெண் தனி, அவன் தனி, இவன் தனி வாழ்ந்துட்டு ஓடிட்டே இருக்கிறான். இன்னைக்கு அது அப்படியே கீழே விழ பார்க்குது. இன்னைக்கு சரி செய்ய பார்க்கறான். எல்லாரும் முக்கியங்க. சொல்றாரு பாருங்க, விசேஷமாய் தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருக்கிறான். கவனிக்காம போயிட்டோன்னு சொன்னான். நம்ம வார்த்தையினால கேர் பண்ணணும். வார்த்தையினால கேர்லாம் வராது. இன்னைக்கு வார்த்தையினால கேர் வராது. வார்த்தையினால ஹர்ட் பண்ணி ஒருத்தரை எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ. குடும்பத்தில் இருக்கிற நபர் யாரு, வெளியில இல்லைங்க, குடும்பத்தில் இருக்கிற நபரைய வார்த்தையினால கேர் பண்ணாம ஹர்ட் பண்ணி காயப்படுத்தி வெந்த புண்ணுல இன்னும் வேலை பாய்ச்சி சொந்த மனைவிய, சொந்த மகனை, சொந்த கணவனை, சொந்த பிள்ளைய, சொந்த அம்மாவை ரொம்ப ஹர்ட் பண்ணி வார்த்தையினால தூங்க விடாம எதுக்கு என் வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு பேசுறாங்கன்னு சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஃபேமிலி மேட்டர்ஸ்ங்க. எல்லாரையும் சமநிலையோடு நடத்துங்க. யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது. யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. யாருங்க இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட் 100% இந்த பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்லி யாரும் சொல்ல முடியும்? இந்த உலகத்துல ஒருத்தரையும் சொல்ல முடியாது. ஆனா நான் என்னவோ பெரிய பெர்ஃபெக்ட் மாதிரி இன்னொருத்தரை காயப்படுத்துறது, நான் என்னவோ பெரிய பெர்ஃபெக்ட் மாதிரி இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணி காயப்படுத்தி. வார்த்தையால் கேர் பண்ணுங்க, செயலால் கேர் பண்ணுங்க. வார்த்தையில கேர் பண்ணிட்டு செயல்ல வேற செய்வாங்க. இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? செயல்ல வேற செய்வாங்க. சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. ஜெபத் செஞ்சு கேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஊழியம் செஞ்சு கேர் பண்ணுங்க, சேவை செஞ்சு கேர் பண்ணுங்க. ஃபேமிலி மேட்டர் இல்லையாங்களா? குடும்பம் முக்கியம் இல்லையா? சாப்பாடு செஞ்சு போடுவோம், ஊழியம் செய்வோம், ஜெபம் செய்வோம், எல்லாம் செய்வோம். ஆனாலும் ஏன் ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கு? ஏன் குடும்பம் ஒரு ஐக்கியத்தில் இல்லாம இருக்கு? ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அவுட் ஆகுது. ஸோ அதனால ஊழியத்தினால, நல்ல குணத்தினால கேர் பண்ணுங்க, தாழ்மையினால கேர் பண்ணுங்க, விட்டு கொடுக்கறதுனால கேர் பண்ணுங்க. விட்டு கொடுத்தவங்க என்னைக்கும் கெட்டு போனது கிடையாது. எல்லாம் தெரியுது எனக்கு, மனசு வர மாட்டேங்குது. மனசு தான் வர மாட்டேங்குது. பக்கத்துல பச்சவங்க மனசு வரும், மனசு வையுங்க. என்னங்க ஒரே ஒரு வாழ்க்கை, ஒருத்தரை கேர் பண்ணிக்கிட்டு வாழலாம். அப்புறம் என்ன? அப்புறம் யார் பர்ஃபெக்ட்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? ஒருத்தர் கேர் பண்ணல அப்படின்னு சொன்னா அவன் தன்னைத்தானே பர்ஃபெக்ட் பண்றான், பர்ஃபெக்டா இருக்கிறான் அப்படின்ற அர்த்தம் மாதிரி மனசுக்குள்ள, மனசு ஆழத்துல இருக்கு.